Dear friends, very warm welcome to all. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்ட் தான். நம்ம கன்சிக்யூட்டிவா எக்ஸ்க்ளூசிவ் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற சேனலுக்கு வந்து வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் போட்டுட்டே வர்றோம். இது எல்லாமே இதுக்கு பேரலா இன்னொரு சேனல் வச்சு ரன் பண்றோம். அது கெட்வின் டியூட்டரிங். கெட்வின் டியூட்டரிங்ல கம்ப்ளீட்டா எக்ஸப்ட் மேக்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி மேக்ஸ் ரிலேட்டட் இல்லாம ரிமைனிங் சப்ஜெக்ட் எல்லாம் கவர் ஆகுற மாதிரி சயின்ஸ், ஹிஸ்டரி, இந்த மாதிரி மேக்ஸை தவிர்த்து மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி கான்செப்ட்லாம் நம்ம இதில் பண்ணிட்டு இருக்கோம். கெட்டிங் டியூட்டரிங் அப்படிங்கிற சேனல் நம்ம பண்ணிட்டே இருக்கோம். இப்ப இன்னைக்கு பார்க்க போற வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு சிம்பிளான மல்டிப்ளிகேஷன் ட்ரிக் தான். ஒரு 2 டிஜிட் மல்டிப்ளிகேஷன் தான். அந்த 2 டிஜிட் மல்டிப்ளிகேஷன்லயே சில கான்செப்ட்ஸ் இருக்கிற மாதிரி, சில ஐடியாலஜிஸ் இருக்கிற மாதிரி நம்ம செஞ்சிருக்கோம். சில டேர்ம்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணி அது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கிற மாதிரியும் ஒரு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம இந்த வீடியோ பண்ண போறோம். அடுத்து நம்ம 2 சேனல்ஸ் ரன் பண்றோம். ஒன்னு கெட்வின் டியூட்டரிங், இன்னொன்னு எக்ஸ்க்ளூசிவ் மேத்தமெட்டிக்ஸ். இந்த 2 சேனலுக்குரிய லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ரெண்டையுமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடிஷன், சப்ட்ராக்ஷன் இதோட கம்பேர் பண்ணும்போது ஒரு டஃப்பான விஷயமா தான் இருக்குது. டேபிள்ஸ் மெமரைஸ் பண்ணணும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அது வந்து அப்ளிகபிளா இருக்காது. ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து டேபிள்ஸ் தெரியாம இருப்பாங்க. ஸோ மைனர் மிஸ்டேக்ஸ்லாம் மல்டிப்ளிகேஷன்ல அதிகமா நடக்கும். அப்ப மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ரிமைனிங் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸோட கம்பேர் பண்ணும்போது கம்ப்ளீட்டா டிஃபரெண்டாகவும் இருக்கும். நமக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியாத மாதிரி இருக்கும். எல்லா லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்ம்ல இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மல்டிப்ளிகேஷனை சாதாரணமா நினைக்க முடியாது. அதுல கன்சிக்யூட்டிவா டிஃபரெண்டான ஐடியாலஜிஸ் எடுத்து நம்ம ட்ரிக்ஸ் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு காரணம் ரீசன் வந்து அதுதான். ஸோ அடிஷனுக்கோ, சப்ட்ராக்ஷனுக்கோ, டிவிஷனுக்கோ நம்ம இந்த அளவுக்கு ட்ரிக்ஸ் பண்ணதில்லை. மல்டிப்ளிகேஷன் தான் நம்ம பண்றோம். 2 டிஜிட் மல்டிப்ளிகேஷன், 3 டிஜிட் மல்டிப்ளிகேஷன், கிறிஸ் கிராஸ் மல்டிப்ளிகேஷன், ஜப்பானீஸ் மல்டிப்ளிகேஷன், இந்த மாதிரி சைனீஸ் மல்டிப்ளிகேஷன், இப்படி டிஃபரெண்டான மல்டிப்ளிகேஷன் ஐடியாஸ் வந்து நம்ம சேனல்ல கன்சிக்யூட்டிவா அப்லோட் பண்ணியிருக்கோம். இனிமேலும் அப்லோட் பண்ண போறோம். அதுக்கான ரீசன் என்னன்னா மல்டிப்ளிகேஷன் வந்து டஃபா ஃபீல் பண்ணனால மட்டும்தான். நம்பர் சிஸ்டத்துல நிறைய டைப்ஸ் ஆஃப் நம்பர் இருக்குது. நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸ், நிறைய டைப் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு. இந்த நம்பர்ஸ் எல்லாம் எப்படி நம்ம வந்து சைன் ரிலேட்டடா எப்படி நம்ம மல்டிப்ளை பண்றது, டெசிமல் பாயிண்ட்ஸ் எப்படி மல்டிப்ளை பண்றது, சோ மல்டிப்ளிகேஷன்ல 2 டெசிமல் வேல்யூஸ் எப்படி மல்டிப்ளை பண்றது, சைன் டிஃபரெண்டா இருந்தா எப்படி மல்டிப்ளை பண்றது, இது எல்லாமே நம்ம ஃபியூச்சர்ல பார்க்க போறோம். இதுக்காக சொல்றேன், இந்த வீடியோவுக்கு நம்ம இவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் மல்டிப்ளிகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ரீசனுக்காக நான் சொல்றேன். லிசன், இன்னைக்கு நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள் என்னன்னா ஒரு மல்டிப்ளிகேஷன் ட்ரிக், அதாவது ஒரு 2 டிஜிட் மல்டிப்ளிகேஷன் ட்ரிக் தான் பார்க்க போறோம். எண்டிங் வித் 1 கண்டிஷன் பாருங்க. எண்டிங் வித் 1 ஒன்னால முடியக்கூடிய 2 2 டிஜிட் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 21 into 51, 21 into 51 இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்றோம். உதாரணத்துக்கு இதுல 2 2 டிஜிட் நம்பர் எடுத்திருக்கோம். ரெண்டுலயுமே 2 நம்பருமே ஒன்னால தான் முடியுது. 2 நம்பருமே ஒன்னால தான் முடியுது. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல நீங்க டிஃபரெண்ட் எக்ஸாம்பிள் எடுத்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம். வேதிக் மேத்தமெட்டிக்ஸ்ங்கிறது கம்ப்ளீட்டா வந்து ட்ரிக்ஸ் அப்படின்றதுக்காக நம்ம எல்லாத்தையுமே ஷார்ட்கட்ஸ் ட்ரிக்ஸ்ல எல்லா நம்பர்ஸையும் போட்டுற முடியாது. வேதிக் மேத்தமெட்டிக்ஸ்ங்கிறது ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சருக்கு தான் அப்ளை பண்ண முடியும். நம்ம கன்சிக்யூட்டிவா நம்ம ட்ரிக்ஸ் பார்க்கறதுல எல்லாத்துலயுமே என்னது ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர், ஒரு காமனான விஷயம் இருக்கதான் செய்யும். இதுல காமனான விஷயம் என்னன்னா எடுத்துக்கிட்ட 2 நம்பருமே ஒன்னால முடியுது. இதை எப்படி மல்டிப்ளை பண்றது பாருங்க. இப்ப 1 1s are 1, இந்த யூனிட் பிளேஸ் மல்டிப்ளை பண்ணிருக்கேன். அப்புறம் 10s பிளேஸ் 2 5s are 10 அதை எடுத்து போட்டுருக்கோம். இன் பிட்வீன் ஒரு கேப் இருக்கணும். இது 1 1 1 into 1 1 போட்டாச்சு. அப்புறம் 2 into 5 10 போட்டாச்சு. மிடில்ல ஒரு கேப் இருக்கணும். ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் நம்ம ஃபில் பண்ணணும். அது டபுள் டிஜிட்டா கிடைச்சாலும் சிங்கிள் டிஜிட்டா தான் நம்ம ஃபில் பண்ணணும். டபுள் டிஜிட் வர மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நான் போடுறேன். இப்போ பாருங்க 1 1s are 1, 2 5s are 10.
அப்புறம் என்ன செய்யணும், இந்த 2 ஆட் பண்ணி போடணும். 2 plus 5 7. இதான் ஒரு ஆன்சர். நீங்க யூசுவலா இத மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 21 into 51, 121s are 21, 1 5s are 5, 5 2s are 10. The result வந்து என்ன வரும்? இதுதான் வரும். யூசுவலா மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் யூனிட் பிளேஸ் 1 1s are 1 போடுங்க. அப்புறம் டென்ஸ் பிளேஸ், இந்த நம்பர்ல டென்ஸ் பிளேஸ் வந்து 2, இந்த நம்பர்ல டென்ஸ் பிளேஸ் வந்து 5. அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 5s are 10. இங்க போடுங்க. இங்க போட்டுட்டு இது டென்ஸ் பிளேஸ் மல்டிப்ளை பண்ணிடுச்சு, இது யூனிட் பிளேஸ் மல்டிப்ளை பண்ணிடுச்சு. இன் பிட்வீன் ஒரு நம்பர் நம்ம ஃபில் பண்றதுக்கு ஒரு கேப் இருக்கணும். அது சிங்கிள் டிஜிட்டா இருந்தா பிரச்சனை இல்லை, டபுள் டிஜிட்டா இருந்தா அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அப்ப இந்த இன் பிட்வீன் கேப் எப்படி ஃபில் பண்றது, இந்த 2 5 இது ரெண்டையும் ஆட் பண்ணி போடுங்க. 2 plus 5 7. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. 71 into 91. இது கொஞ்சம் இதுலயே கொஞ்சம் டெப்தா இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். சேம் ப்ரொசீஜர் பாருங்க. 1 1s are 1. அது அப்படியே எடுத்து போடுங்க. இது யூனிட் பிளேஸ் மல்டிப்ளை பண்றது. இப்ப டென்ஸ் பிளேஸ் 7 9s are 63. 7 9s are 63. மல்டிப்ளை பண்ணியாச்சு. 7 8 9 மல்டிப்ளை பண்ணி இந்த பிளேஸ்ல போட்டுச்சு. இன் பிட்வீன் ஒரு கேப் இருக்கணும்னு சொன்னேன். எப்பயுமே வந்து யூனிட் பிளேஸ் மல்டிப்ளை பண்ணி போடணும், டென்ஸ் பிளேஸ் மல்டிப்ளை பண்ணி போடணும். இன் பிட்வீன்ல ஒரு நம்பர் ஃபில் பண்றதுக்கு ஒரு கேப் நம்ம விட்டுருக்கணும். அதுல செய்யணும், இந்த 7 9 ஆட் பண்ணுங்க. 7 plus 9 16 அப்படின்னா இங்க சிங்கிள் டிஜிட் தான் வரும்னு சொன்னேன். 16 6 போட்டு ரிமைனிங் ஒண்ணு மேல போடு. இந்த 7 9 ஆட் பண்ணனது 16. அப்ப இந்த பிளேஸ்ல ஒரு டிஜிட் தான் வரணும். அப்ப 6 போட்டு ரிமைனிங் ஒண்ணு மேல போட்டுருங்க. சோ இத ஆட் பண்ணி போட்டா இதுதான் ஒரு ஆன்சர். 6 4 6 1 தான் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சர். நீங்க யூசுவலா மல்டிப்ளை பண்ணி பாருங்க, இது கிடைக்கும். 71 into 91, 171s are 7, 19s are 9, 63 1 16 1 6 4 6 1 கிடைக்கும். அப்ப யூனிட் பிளேஸ் 1 1s are 1 அத அப்படியே போடணும். டென்ஸ் பிளேஸ் 7 9s are 63 அத அப்படியே எடுத்து போட்டுட்டு இந்த யூனிட் பிளேஸ்ல மல்டிப்ளை பண்ணி போட்ட ஆன்சருக்கும் டென்ஸ் பிளேஸ்ல மல்டிப்ளை பண்ணி போட்ட ஆன்சருக்கு ஒரு கேப், ஒரு சிங்கிள் டிஜிட்டை ஃபில் பண்றதுக்கு ஒரு கேப் விட்டுறணும். அது சிங்கிள் டிஜிட்டாவே நமக்கு கிடைச்சிட்டா பிரச்சனை இல்லை. இன்கேஸ் டபுள் டிஜிட்டா கிடைச்சா நம்ம என்ன செய்யணும், அதுக்கு தகுந்த சேஞ்சஸ் பண்ணணும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 7 plus 9 7 plus 9 16. அப்ப 6 போட்டு ரிமைனிங் வந்து மேல போட்டுருங்க. இது யூசுவலா ஆட் பண்ணி போட்டீங்கன்னா இதுதான் இதோட ரிசல்ட். இந்த மாதிரி டிஃபரெண்டான 2 டிஜிட் நம்பர்ஸ் ஒன்னால முடிகிற மாதிரி எடுத்து டிஃபரெண்டான எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து நீங்க ஒர்க் பண்ணி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் கான்செப்ட் அப்லோட் பண்றதுக்கு ரீசனே வந்து நம்ம சேனல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சேனலா மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம சேனல்ல ப்ரிப்பேர் பண்ற என்ன லெவல் ஆஃப் கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸும் ஈஸியா ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். அது காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களா இருக்கலாம், பிசினஸ் பீப்புள்ஸா இருக்கலாம், இல்ல வேற ஃபீல்டுல இருக்கிறவங்களா இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருக்கலாம். சோ எல்லா லெவல் ஆஃப் பீப்புள்ஸுக்கும் புரியுற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து ரொம்ப ஷார்ட்கட் ஐடியாஸ் யூஸ் பண்ணி இதுவரைக்கும் நீங்க ஸ்கூல் டேஸ்ல படிக்காத மாதிரி டிஃபரெண்டான எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து டிஃபரெண்டான கான்செப்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணிட்டே வரோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு கிடைச்ச நாலேஜ் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. சோசியல் மீடியாவையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.